ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 1 கிலோ அரிசி பாஸ்மதி ரைஸில் வந்து எப்படி நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணலாம், உடையாமல் எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். வாங்க, வெயிட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை 2 நான் சேர்த்துக்கிறேன். இந்த உலகம் பிஞ்சு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டார் சேர்த்துக்கிறேன். ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்களே, அதுவும் வேணாலும் ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கலாம். அது நல்லா மணமாக இருக்கும். 6 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டு 4 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கு வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க, சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஆச்சி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், நீங்கள் உங்களுக்கு என்ன மிளகாத்தூள் போடணுமோ அது நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்த போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாணிக்கு கலர் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த மிளகாத்தூள் சேர்த்திங்கனாலே கலர் வந்துடும். இப்போது புதினா, மல்லித்தழை நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா இது கூடவே ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா வதக்கியாச்சு. இப்போது 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்தி அதையும் வந்து நல்லா வதக்கிக்கிறேன். முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். ஆஃப் லெமன் வந்து புழிஞ்சு விடுறேன். நீங்கள் லெமன் சேர்த்தும் போது இன்னும் நல்ல டேஸ்ட் வந்து புளிப்பு சுவையோடு நல்லா இருக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கறியிலிருந்தே வந்து உங்களுக்கு அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி வந்து வெளியில் வந்திருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு பாருங்கள். இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா என்னென்னலாம் இப்போ பார்க்க வேணாம், நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து பார்த்தா போதும். அப்போ தான் வந்து நீங்கள் அரிசி போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி 3 டைம் வாஷ் பண்ணி ட்ரையாக வச்சுருக்கேன். ஊற வைக்கல நான் வந்து, அந்த தண்ணி இந்த ஈரப்பதத்துலேயே ஊறிடும் சீக்கிரம், அதனால் நான் ஊற வைக்கல, ரொம்ப உடஞ்சி போயிடும் இல்லைனா. இப்போ பார்த்திங்கன்னா கறியிலேருந்து சிக்கன்லேருந்து எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள்.
இப்போது நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அதே அளவில் தண்ணி சேர்க்குறோம். தண்ணி சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆச்சி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போட்டுட்டு அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு இன்னொரு 1/4 கப் அளவுக்கு நம்மளுக்கு அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணும்போதே நம்மளுக்கு இருந்துச்சு. அதனால் அளவு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கப் தண்ணி ஊற்றணும். அதுதாங்க அளவு. இப்போ பாருங்கள், இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த எண்ணெயெல்லாம் எடுத்து நீக்கிட்டு இப்போ அந்த தண்ணி எடுத்து பாருங்கள், டேஸ்ட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கொதி வந்துடணும். நல்லா தண்ணி வந்து கொதித்ததும் நம்ம அந்த பாஸ்மதி ரைஸை வந்து மெதுவாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அரிசி உடையாமல் மெதுவாக வந்து கிளறி விடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5லிருந்து 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அரிசி வந்து வெந்து வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ரொம்ப வெந்திருக்காது. 5லிருந்து 10 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தம் பிரியாணி பண்ண போகிறோம். இப்போது தம் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு தட்டு போட்டு நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு மேலே வெயிட்டானது ஒரு பொருளை வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி இடிக்கல் இருந்ததுன்னா அதுவே நல்ல வெயிட்டு தான், அது வச்சாலே போதுமானது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பவுலில் நல்லா தண்ணியை சூடு பண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் பார்த்துட்டு இதில் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் நான் வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு அந்த வெயிட்டரை வச்சுக்கிறேன். ஒரு 20லிருந்து 25 நிமிஷம் ஆச்சு எனக்கு இந்த பிரியாணி தம் பிரியாணி செய்கிறதுக்கு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. நான் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கல, மீடியமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம ஸ்டவ் வந்து ரொம்ப அதிகமாக எரியாது. ஸோ அதனால் நான் வந்து அந்த மாதிரி வச்சுருந்தேன். நீங்கள் வந்து உங்களது எந்த அளவுக்கு ஸ்டவ் வந்து எரியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும் கீழே. ரொம்பவே அரிசி உடையாமல் சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அமேசிங்காக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மசாலா ஐட்டம் நம்ம சேர்த்தாமல் இந்த மாதிரி நம்ம பிரியாணி செஞ்சு ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ, பை பாய்.